கடந்த 9/12/2020 அன்று சின்னத்திரையில் நடிகையாயிருந்த திருமதி சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவருடைய கணவர் திரு ஏம்நாத் என்பவர் எதிரியாக சேர்க்கப்பட்டார். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது. இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளும் முறையாக விசாரிக்கப்பட்டது. அந்த சாட்சிகள் எதிரியின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த சாட்சிகள் நிரூபிக்கவில்லை. எனவே இந்த வழக்கில் எதிரியான திரு ஏம்நாத் அவர்கள் மீது 498A மற்றும் 306 ஐபிசி பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. முழுமையான விசாரணை நடைபெற்று சாட்சியங்கள் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்து இன்று தீர்ப்பளித்தது. இந்த வழக்கிற்கும் எதிரியான ஹேம்நாத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்ற நிலை இன்றையிலிருந்து உருவாகின்றது. அப்போ இது தீர்ப்பின் அடிப்படையில் இது முழுமையா தற்கொலை அப்படி இல்லை. தீர்ப்பின் இந்த வழக்கு என்னன்னா, திருமதி சித்ரா அவர்களுடைய கணவருடைய தூண்டுதனால் தான் அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது போலீசார் சாட்டிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. இந்த வழக்கு திரும்ப மேல்முறையீடு என்பது அவர்களுடைய பெற்றோர், அவங்க தகப்பனார் தான் அதுல சித்ராவினுடைய தகப்பனார் தான் அதனுடைய புகார்தாரர். அவர் விரும்பினால் மேல்முறையீடு செல்வார். இது எத்தனை சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது? எத்தனை பாசிட்டிவா இருந்தது, எத்தனை அகேன்ஸ்டா இருந்தது? பாசிட்டிவ் அகேன்ஸ்ட்னு சாட்சிகளை சொல்ல முடியாது. மொத்தம் 57 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. முழுமையாக 56 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. அந்த சாட்சிகள் போலீசார் சொன்ன குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை. அந்த சாட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை. அதனால் எதிரியாக சேர்க்கப்பட்ட சித்ராவினுடைய கணவர் ஹேம்நாத் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஹேம்நாத் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அழுதாரு இல்லைன்னா, எதுக்காக? காரணமே இல்லாமல் இந்த வழக்கிலே சம்பந்தப்படாத தன் மனைவியை அதிகமாக நேசித்த ஒரு கணவருக்கு 4 ஆண்டுகள் தொடர்ந்து மன உளைச்சல், மனவேதனை, தன் மனைவி இறந்து போனார் என்ற மன உளைச்சல், மனவேதனை. ஆனால் தான் நேசித்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட தான் நேசித்த மனைவியை தானே தற்கொலைக்கு தூண்டினேன் என்று அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டு சாட்டியுள்ளார்கள். அதிலிருந்து விடுவிக்கப்பட்டதை அவருடைய ஆதங்கத்தினாலே அவர் எழுதார். இதற்கு அப்புறம் காவல்துறை அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. பண்ணா அவர் சட்டப்பிரகாரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். ஓகேண்ணா. அவங்க தரப்பிலிருந்து மேல்முறையீடு பண்ணா கண்டிப்பாக அந்த வழக்கை சந்திக்க தயாராக இருக்கணும். இல்ல, இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்கிற மாதிரியான ஏதாவது இன்னும் அந்த நீதிமன்ற தீர்ப்பு ஆணையை முழுமையாக படித்து முடிக்கவில்லை. ஆனால் அதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி அவங்க போலீசார் மற்றும் இந்த புகார் தெரிவித்த இந்த சித்ரா அவர்களுடைய தகப்பனார் மேல்முறையீடு சென்றால் அதை சட்டப்படி அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா அவங்க சித்ரா தரப்புல யாராவது வந்திருந்தாங்க? இங்க யாரும் வந்த மாதிரி நாங்க பார்க்கலாம். அவங்க அப்பா அம்மா இல்ல, யாரும் வரல.